சிக்கிட்டான். மாஸ்டர் டீ ஒன்று. யோ இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்போதான் நெட் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணால் எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டிங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதாக இருக்குது சார். லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்லை ஏதோ ஓப்பன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓப்பன் பண்ணால் எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓப்பன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓப்பன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றேன். அப்போ ஓப்பன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இதை நான் ஓப்பன் பண்ணோம். வாய் தரேன், நல்லா தரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓப்பன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தான்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான். அடிடா அவல உதடா அவல வெட்றா அவல தேவையே இல்ல. செல்லு எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. இது செல் இல்ல, சார் இப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறேன். காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமா, எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுக்கணுமா? போடா. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டா எடுத்து தரட்டுமா? போடா. ஆச்சண்டான மூஞ்சி போடான்ற. தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி கோச்சி கோச்சி ஓத்தாக்கே ஏக்மார் தோத்து கூட. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார். அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, இடிமுரசே. என்ன சார்? வாயாங்க, ஐயா கூப்பிட்றாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவா வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஏமா, இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்த போன வாரம் வாரமலர்லயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார். இதோ பாருங்க, காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல். ஹலோ இடிமுரசு. சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டே லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல, அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒண்ணு தெரியும்டா. உன் மண்டையில மூளையே இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போன வைடா. சீ. டேய் டேய், ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். இங்க இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது.
1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்கள் அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்காவது சார், இது வேலைக்காவது. ஐயோ சார் உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்காவது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்காவது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போடியா. எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய் ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. ரெடியா? வா மாப்பிள்ள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையேந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுறேன். போது நிப்பாட்டு. டேய் நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய் சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய் கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால் சொல்றது. அதாவது ஐயோ சாமி தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய் இவ்வளவு பேசுறீங்க, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. இந்தாங்கப்பா. என்ன சொல்லி வச்ச மாதிரி உங்க பேர் வந்திருக்கு? இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏய் அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. கடவுளே, டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு?
ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேலே அடிமையாக இருப்பான், இல்லை போதை மேலே அடிமையாக இருப்பான், இல்லை பணத்துக்கு அடிமையாக இருப்பான். உங்கள் ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையாக இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியாக யாகோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பாக கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒன்று பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அடா பாவி, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியாக மெயின் மேட்டரே கை வைக்க பார்க்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமாக புதைக்க பார்க்குறியாடா நீ? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு மாப்ள, என்ன பண்ணுறது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமாக இருக்குல்ல. டேய் என்னத்த ஒன்று பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யாரும் அந்த ராத்திரியில் வர்றது? வா நண்பா. இந்தாடா, நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இதை கழட்டு மாப்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏன்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேச வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா. நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற மாதிரி சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையும் சொல்லு. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம், எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை புரண்டு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா, இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா. அதனால வெயிலுக்குத்தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில் ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப கரெக்டா தான். ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவா வடை செட்டு கோலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவா அந்த நமக்கு என்ன விட்டு வெளுக்க வேண்டியதே. சரிங்க. டேய் சூரப்புலே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு ஜொலிக்கிறேன். அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான்.
நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மற்றதில் ஓகே தானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பாரு, எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு அட போடா லூசு. வந்துருக்கு. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாட்டு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. ஏய், இது பத்தாது. இதுவும் பார்த்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு, மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பெத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும்